ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எது ரொம்ப கஷ்டம் என்பதை நான் சில காரியத்தை குறித்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது என்று சொல்லி எல்லாவற்றையும் கஷ்டம் என்று சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பதை நாம் எல்லாவற்றையும் மறந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் என்றால் நாம் எதையுமே தனித்து இருக்கவில்லை. கர்த்தரும் நம்ம கூடவே என்ன செய்கிறார், இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நன்றாக விளங்கி கொள்ளணும். நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குத்தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பின்பற்றி வருவதுனா என்ன? அவர் நடந்த பாதையில் நாமும் நடப்பது. அவருடைய அடிச்சுவடுகளை பின்னாலே என்ன செய்கிறது, நடந்து போகிறது. அவர் எப்படி இந்த உலகத்தில் 33 வருஷம் நமக்காக மனிதனாக வாழ்ந்து காண்பித்தாரோ அதை பின்பற்றி வர விரும்பினால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா தன்னைத்தான் வெறுக்கணும். நிறைய பேருக்கு தன்னைத்தான் வெறுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். உலகத்தை வெறுக்கணுமா? உலகத்தின் ஆசபாசங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், அது மாத்திரமல்ல தேவன் அருவருக்கிறதான வழிகள் எல்லாவற்றையும், சுயத்திற்கு வாழ்கிற வாழ்க்கை எல்லாவற்றையும் வெறுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரும் தேவை, உலகமும் தேவை. நான் உலகத்திலையும் வாழ்வேன், ஆண்டவர்லையும் வாழ்வேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் உலகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படின்றால் உலகத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு பகையாக தான் தோன்றும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? வேதத்தை வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஊழியத்தை செய்வதற்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? உபவாச ஜெபம் 40 நாள் காத்துருங்க, 21 நாள் காத்துருங்க என்று சொல்லி சபையில் அறிவிப்பு கொடுக்கும் பொழுது உபவாச ஜெபத்துக்கு வருவதற்கு கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டம் ஏன் வருது தெரியுமா? தன்னைத்தான் வெறுக்காதது தான். ஏன்னா நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் தன்னைத்தான் வெறுக்க மாட்டேங்கிறீர்கள், சுயத்தை வெறுக்க மாட்டேங்கிறீர்கள். வேலை வேலை வேலை, இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், ஆசையை சேர்க்கணும் என்று சொல்லி தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? மதிகேடனே, இந்த ராத்திரியில் உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்திற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே இன்மைக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் எல்லா மனிதர்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்மைக்காக அல்ல, நம்ம மறுமைக்காக, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கஷ்டம் நினைக்கிறோமே, அதற்கு காரணமே நாம் தன்னைத்தான் வெறுக்காதது. ரெண்டாவது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்று சொல்லுகிறார். தன் சிலுவை என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலுவை என்றாலே பாடுதான், சிலுவை என்றாலே நிந்தை தான், சிலுவை என்று சொன்னாலே அவர் நடந்த பாதையில் நடப்பது தான். இன்றைக்கு சிலுவையை எடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிலுவை கழுத்தில் போடுவதற்கல்ல, சிலுவை என்பது அவர் நடந்த பாதையில் நடப்பதற்காக தான். இன்றைக்கி ஆண்டவருக்காக நீங்கள் என்ன பாடுகளை பட்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக எதையாவது வெறுத்திருக்கிறீங்களா? சொந்தத்தை, பந்தத்தை, ஆண்டவர் காட்டுகிற பாதையை ஏதாவது ஆண்டவருக்காக வெறுத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட எழுதுங்க. நான் ஆண்டவருக்காக இதை வெறுத்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் இதை செஞ்சுருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நான் ஒதுக்கி தள்ளியிருக்கிறேன் சொல்லி பாருங்கள். இது தேவ நாம மகிமையாக இருக்கும். இதை கேட்கிறவர்கள் கூட அநேகர் இவ்வளோ பரவாயில்லையே,
இவ்வளோலாம் ஆண்டவருக்காக இவங்க செஞ்சுருக்கிறாங்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, நம்ம என்ன ஆண்டவருக்காக செஞ்சுருக்கோன்னு சொல்லி இதை படிக்கிறவர்கள், இன்னும் இதை கேட்கிறவர்கள் அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காக கீழே நீங்கள் எழுதி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார். அப்படின்னா சிலுவையை எடுத்துக்கொள்ளணும், சிலுவை எடுத்தவரை பின்பற்றணும் என்பதை தான் கர்த்தர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். நம்ம சிலுவைனாலே அதில் பாதுகாப்பும் என்ன செய்கிறது, அடங்குகிறது. சிலுவைக்கு ஓடிவாங்க, அந்த சிலுவையில் தான் உங்களை பாதுகாக்கிறவர். அந்த சிலுவைக்கு ஓடிவாங்க. அந்த சிலுவை எடுத்துக்கொள்ளும் போது தான் சத்துரு உங்களை தொடாதபடிக்கு தேவன் என்ன செய்வார், வேலையடைத்து பாதுகாப்பார். எனவே கஷ்டம் என்று நினைக்காதீங்க, இஷ்டப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற அந்த மகிமையான ஒரு வாழ்க்கை. அந்த மகிமையான வாழ்க்கையில் கஷ்டம் நினைக்காம இஷ்டப்படுங்க, கர்த்தர் கஷ்டங்களை மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆசீர்வதியும், வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.